ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் இளவேனில் காலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் 65 அண்ட் சிம்பிளான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் காம்போ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் 65 செய்கிறதுனால நான் 2 பேக்கெட் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். மஷ்ரூமோட எக்ஸ்பைரி டேட் மேலவே ஒட்டியிருப்பாங்க. வாங்கும் போது டேட் செக் பண்ணிவிட்டு வாங்கணும். ஓப்பன் பண்ண மஷ்ரூம்ஸை க்ளீன் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எல்லா மஷ்ரூம்ஸையும் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் ரொம்ப சாஃப்ட், ஸோ ஜென்டிலாக க்ளீன் பண்ணணும். ஒரு மஷ்ரூம்ஸும் எடுத்து தனித்தனியாக க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி அதில் இருக்கிற மண் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். க்ளீன் பண்ண மஷ்ரூம்ஸோட ஒரு கைப்பிடி அளவு மைதா சேர்த்து லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், உடஞ்சிடாமல். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் மேரினேஷனுக்கு 6 காஞ்ச மிளகாய் 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, கொஞ்சமாக பெப்பர். இப்போ நம்ம மைதாவில் டஸ்ட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸை கட் பண்ணலாம். பெரிய பெரிய பீசஸ் ஆஃப் மஷ்ரூமாக இருந்தால் 4 கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயிலில். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மஷ்ரூம்ஸும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணணும், இல்லைனா பிரேக் ஆகிடும். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப சாஃப்ட் அப்படின்றதுனால ஈஸியாக பிரேக் ஆகிடும். ஸோ ஜென்டலாக ஈவனாக எல்லா மசாலா கூடவும் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மசாலாவில் இந்த மஷ்ரூம்ஸ்லாம் ஈவனாக நல்லா கோட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லாக எல்லா மசாலாவும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடான பிறகு 1 by 1 எல்லா மஷ்ரூம்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஒரு மஷ்ரூம்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடும். அப்புறமா இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்ச மஷ்ரூம்ஸை டாஸ் பண்ணுறதுக்கு கடாயில் மஷ்ரூம் பொரிச்ச அந்த ஆயில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஆனியன் ஸ்லைசஸ் கொஞ்சமாக, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரைட் மஷ்ரூம்ஸும் இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். லெமன் கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம மஷ்ரூம் 65 ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கார்னிஷிங்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சிம்பிளான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின பூண்டு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணுறேன். கேபேஜ், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், ஆனியன் இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். இதில் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக டாஸ் பண்ணி விடுறேன். வெஜிடபிள்ஸ் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஷெஸ்வான் சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த சாஸும் நான் ஆட் பண்ணலை. கொஞ்சமாக பெப்பர், அவ்வளோதான். இந்த சாஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ், பாஸ்மதி ரைஸை நான் இப்போ சேர்க்கிறேன். எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா வந்து கோட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆன பிறகு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சிம்பிளான ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே கலர்ஃபுல்லான, டெலிஷியஸான, யம்மியான, டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரெசிபி, சூப்பரான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மஷ்ரூம் 65 ஸ்பெஷலி என் சப்ஸ்கிரைபர் நிவேதினிக்காக செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இளவேனில் காலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.